வெல்கம் டு முத்து சமையல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பிள்ளைங்களுக்கு சூப் எடுக்க போகிறேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு சூப்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன், ஒரு 10 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் சோம்பு, இஞ்சி 1 பீஸு, வெள்ளைப்பூடு ஒரு 10. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் 1 2 தட்டி இதில் போட போகிறோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு 1 2 தட்டி எடுத்துகிட்டு வரேன். நான் இப்படி 1 2 தட்டிட்டு வந்துருக்கிறேன் சூப்புக்கு. அதை நம்ம சிக்கனுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் விரவிட்டு 2 விசில் வச்சு நான் சூப்பு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு பிரியாணி செய்ய போகிறேன். நம்ம இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்புக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதே மாதிரி நம்ம மட்டன்லேயும் செய்யலாம். இதே பொருள் போட்டு மட்டனில் சூப் எடுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 1 வயசு பிள்ளைங்கலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 700 அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 700 அரிசி நான் எடுத்துருக்கிறேன். ஈக்குவலாக போடணும்னா போட்டுக்கலாம். 1/2 கிலோ பல்லாரி எடுத்துருக்கிறேன். 150 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 400 தக்காளி, 1 கை மல்லி, 1 கை புதினா, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, பச்சை மிளகாய் 3, ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கிறேன். தயிர், தேவையான மசாலா பொருள், நான் 1/2 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி. இது சக்தி மசாலா பிரியாணி பொடி தான். நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய், உப்பு, மஞ்சத்தூள். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய், ஒரு 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், நெய் காஞ்சிச்சு. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு பல்லாரி போட போகிறேன். ரெண்டு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நம்ம பிரியாணிக்குள்ளே சின்ன வெங்காயம் போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வெங்காயம். இந்த டயத்தில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். போட்டு நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி போட்டுட்டு தக்காளி போடலாம். அப்போ நல்லா கலராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பொடியும் போட்டுக்கலாம். சிம்மில் போட்டே வதக்குங்க. பொடி போட்டதுக்கப்புறம் தீயை கூட்டி வச்சிடாதீங்க. கீரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். 4 பெரிய தக்காளி எடுத்து வச்சு வெட்டி இருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மல்லி புதினா போட்டுடலாம். பாருங்க, மல்லி புதினா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம்.
தயிர் ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போடலாம். பாருங்கள், நம்ம தயிரை ஊற்றி சிம்லே போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ நம்ம 1க்கு 1.5 தண்ணி வச்சுருக்கோம். ஜீரக சம்பா அரிசிக்கு நான் 700 அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் 5.5 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் ஜீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு, நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போடலாம். நான் 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடலாம். ஏன்னா நான் சூப்புக்கு சிக்கனை வேக வச்சுட்டேன். நம்ம இப்போது சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை வச்ச தண்ணியை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 1க்கு 1.5 தான். பாருங்கள், நல்ல தண்ணி வற்றி வந்துடுச்சு. இந்த டயத்தில் அரை எலுமிச்சை பழத்தை நம்ம புழிஞ்சு ஊற்றி தம் போட்டுடலாம். நல்ல ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு வெயிட் வச்சு விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 5 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு இப்போ நம்ம கிண்டணும். கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முத்து சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.